ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஜாலிவுட், அதாவது ஸ்டுடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பார்க் தான். மற்ற தீம் பார்க் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு காமிக்கிறேன். குழந்தைங்களை கவர்ற மாதிரி பொம்மை வேஷம் போட்டுட்டு என்ட்ரன்ஸ்லேயே நிற்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹீரோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாம் அண்ட் ஜெர்ரி, அவதார், ஃபாண்டா இது மாதிரி அனிமேஷன் பிக்சர்ஸ்லாம் வந்து சூப்பராக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டோட ஹீரோஸ் ரஜினி, விஜய், அஜித் இவங்க ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க பிக்சர்ஸ்டையும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதையே பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கு மனசே வரல. எவ்வளோ நேரம் இங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தோம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் போக பாருங்கள், பில்டிங்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் கலரான கேண்டீஸ்லாம் வந்து ட்ரீயில் தொங்குற மாதிரியான செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனதுமே நம்ம குட்டீஸோட சத்தம் தாங்க அதிகமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அவங்க விளையாடுறது எல்லாம் நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கேயே அவங்கள கவனிச்சிட்டே இருந்துட்டோம். கலர் கேண்டி வேர்ல்டுன்னு ஏன் நேம் கொடுத்துருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கங்காட்டி தான் தெரியுது. உள்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. கிட்ஸ்க்கான ஏரியாஸ் எல்லாமே நாங்கள் ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணினோம். நீங்களும் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் எங்கள் ரித்தீஷ் வந்து திருட மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் பாப்பா வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்குறதுக்கே வந்து பில்டிங் எல்லாம் அரண்மனை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தென்னை மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக வளர்த்தி வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. என்னென்னு போய் பார்க்கும்போது ஆர்ச்சரி அண்ட் கன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கி அவங்கவுங்க நேம் லிஸ்ட்டில் கொடுத்து நாங்களும் ஆளுக்கு ஒரு ஆர்ச்சர் விட்டுட்டு கன் ஷூட் பண்ணினோம். பரவாயில்ல, நேம் லிஸ்ட் கொடுத்து பண்ணுறது. ஏன்னா வந்து திருப்பி ஒருத்தரே பண்ணிட்டு இருந்துகிட்டு இருந்தால் அடுத்தவங்க அப்புறம் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், அப்புறம் பண்ணணும் இல்லையா. இது எவ்வளவோ பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு என்ட்ரிங்கிற போர்டு போட்டிருந்ததுன்ட்டு உள்ளே போய் பார்த்தா கிராமத்து செட்டிங்ஸ், அந்த காலத்து நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் செட்டிங்ஸை வச்சுருந்தாங்க. அவங்களோட ட்ராயிங்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் மட்லேயே செஞ்ச ஹட்டு, அதில் டிசைன் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அந்த பிக்சர்ஸ் பொம்மைட்டெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண டூல்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து அங்கே சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எப்படி இருக்குங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயசான பாட்டி உட்காந்துருக்கிற மாதிரி. ஆமாம், என்ன வச்சுருக்காங்க.
அப்புறம் ஒரு வழியாக அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து சுற்றி பார்க்குறோன்னா நேரம் போகிறதே தெரியாது. ஹாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா டைட்டானிக் செட்டிங் வச்சுருக்காங்க. பார்த்தா ஒரிஜினலாக டைட்டானிக் கப்பலுக்குள்ளே உள்ளே இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா சூப்பராக இருக்கும், நீங்களும் பாருங்கள். டைட்டானிக் கப்பல் வந்து பாறையில் மோதி எப்படி முழுக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான 3D எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து அடுத்தது ஜுராசிக் பார்க் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். Wow! Look at the size of this mammoth. This is Brachiosaurus or Apatosaur. But don't worry, he is a harmless grass eater. We want to look at him. Do you see a tough-looking bodybuilder on your right? With lots and lots of fins on his back? He is the Stegosaur. Big one, but again, harmless. A grass eater. On your right is Parasaurus. Parasaurus. On your left, you will see Monoclonius. Look at the big horn on the nose. Doesn't he look like a hippo? On your right is the only bird species of the dinosaurs, a Pterosaurus. Somebody help, please! How to go back? We're stuck here. The car doesn't stop.
ஜுராசிக் பார்க் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கான விளையாட்டுகள் தான் அங்கே இருக்குது. அப்போது குழந்தைங்களாம் ஜம்ப் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சின்ன குழந்தையாட்ட புல் ரைட் போகணுன்னு ஆசைப்பட்டார். அப்புறையும் புல் மேலே ஏற்றி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ காமெடியாக இருக்குன்ட்டு. அவங்க சுற்றி விடுற சுற்றில் கொஞ்ச நேரம் கூட என்னோடய ஹஸ்பண்ட்னால் தாக்கு பிடிக்க முடியல. சீக்கிரம் கீழே விழுந்துட்டார். பார்க்கவே செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போது சாமி இதுமேட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டெப் இன்ட்டு ஸ்பின் மூவ் இன்ட்டு மேஜிக்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தலையே சுற்றிடுச்சுங்க. கிருகிருன்னு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கிரிக்கெட் பால் போட்டு ஒருத்தர் விளையாடுற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அங்கே இருக்க பில்டிங்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு கார் வந்து செவுத்தை உடச்சிட்டு வெளியே வர மாதிரியான ஒரிஜினலாகவும் அந்த செட்டிங்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் ஏரோப்ளேன் வந்து கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வர மாதிரி இவ்வளோ சூப்பராக செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கே பக்கத்துலேயே வந்து பங்கி ஜம்பிங் ரைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரம்போலைன் மேட் ஜம்பிங்கும் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். பங்கி ரைட் பண்ணும்போது மட்டும் சின்னவன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தான். அப்புறம் அவனை நேக்காக இது பண்ணி இறக்கி விட்டுட்டாங்க. பெரியவன் வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிருந்தான். அப்புறம் அவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கோசரம் அங்கே நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல என்னால். இப்ப பாருமா வாவ். ஐயோ அம்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். நல்லா டயர்டாகி பசி ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு போனோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் பசங்கள்லாம் வந்து ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இருந்துச்சு. நாங்களும் வாங்கி எல்லாம் குடிச்சிட்டோம். ஆனால் வெளியே குடிக்கிறதுக்கும் உள்ளே குடிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ட்ரிபிள் மடங்கு சார்ஜ் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் ப்ரைஸ் தான் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரன்னர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நேம் என்ட்ரி கொடுத்துட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளாம் எப்படி வெளியே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி சுற்றி மிரர் இருக்கங்காட்டி நாங்களும் போயிட்டே இருக்கோம். எந்த வழியில் எப்படி போகிறதுனே தெரியல. கிளாஸ் இருக்கங்காட்டி திடீர்னு கண்ணாடியிலே போய் முட்டிக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் கையை வச்சு தான் நாங்கள் வழியை கண்டுபிடிச்சி போனோம். அதுக்கு கைக்கு க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கை வச்சு ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டோம். பெரிய ஹாலாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். லாக்கர் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். லாக்கர் சைஸ் வந்து அவங்க ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் பெரிய சைஸ் லாக்கர் எடுத்துக்கிட்டோம், எங்கள் பேக்கில் வைக்கிற மாதிரி. அப்புறம் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கை கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். தண்ணியில் விளையாட போகிறாங்காட்டி நான் செல்லை வந்து பேக்லேயே வச்சிட்டேன். வீடியோ எதுவும் எடுக்க முடியல. வாட்டர் கேம்ஸும் பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு இருந்தது. இந்த ஜாலிவுட்டுக்கு வந்து டிக்கெட் ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அது 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஃப்ரீ. அப்புறம் 5 இயர்ஸ்க்கு மேலே அதாவது 4.5 வரலாம் ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து 1299 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அடல்ட்டுக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1499 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ரவுண்டடாக 1500ன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நாங்களும் வாட்டர் கேம்ஸ் அண்ட் ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வந்தோம். அப்போ அதுக்குள்ளே வந்து டான்ஸ் ஷோலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜோக்கர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக ஆடினாங்க. நீங்களும் பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்து ரசிச்சிங்களா? அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அனிமேஷன் வீடியோஸாக ஓடிட்டு இருந்தது. அப்புறம் முன்னாடி வந்து வாட்டர் லைட்னிங் ஷோ நடந்தது. மியூசிக் டான்ஸ்னு களை கட்டிடுச்சு. நீங்களும் பாருங்கள். கடைசியாக ஆட விருப்பப்படுறவங்களையெல்லாம் ஆட வச்சுட்டு தான் அனுப்புனாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.